கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்க்கலாம். இவர் தாங்க தாமஸ். இவர் ஒரு வாட்ச் கடை வச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவரோட நெருங்கின நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார். அப்போது அந்த கடையில் இருந்த ஒரு பெரிய கடிகாரம் ஓடாமல் இருந்ததுங்க. அதை பார்த்தோன்னே அவர் நண்பர் கேட்டார், தாமஸ், இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே தாமஸ் சொன்னார், இல்லைங்க, இது ரொம்ப நாளாக ஓடாமே இருக்குது, அதனால இதை தூக்கி எரிஞ்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நண்பர் சொன்னார், இல்லை தாமஸ், இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நாட்கள் இது ஓடும். அந்த நண்பர் சொன்ன மாதிரியே தாமஸ் மீண்டுமா அந்த பெரிய கடிகாரத்தை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாருங்க. அப்போ தான் அவர் ஒன்று நினச்சாரு, நிறைய ஜனங்கள் என்ன மாதிரி தான் இப்படி பிரச்சனைகள் வரும்போது உடனே சோர்ந்து போயிடுறாங்க, நிதானித்து அதை எதிர்கொள்வோன்னு யோசிக்கிறது இல்லைங்க. இதை தாங்க நம்மளுடைய வேதத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனத்தில், கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக போராட்டங்கள் உண்டு. ஏன் தாமதங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், இந்த மாதிரி அநேக சூழ்நிலைகள் நம்ம கடந்து போயிருப்போம் இல்லையா? ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட இப்போ கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இதை எப்படி கடக்கலான்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. அவர் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக அழகாக உங்களை முடிவு பரியந்தும் நடத்துவாருங்க. ஆமாங்க, நம்ம ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். அதனால் நம்மளும் ஆயத்தப்படுவோம், நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே ஆயத்தப்படுத்துவோம். இந்த வெளிச்சம் கதைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடய இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு கதை மற்றும் வேத வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.